இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 65:9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவைகளுக்கு தானியத்தை விளைய வைக்கிறீர். ஆம், இந்த நாளிலும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் உன் வாழ்வின் பாதையிலே கொழுமையை பொழிய பண்ணுகிறதான என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், உன்னுடைய வேலை ஸ்தலத்தை நான் விசாரிப்பேன். உனக்கு வருகிறதான எல்லா வருமானங்களையும் நான் விசாரிப்பேன். விசாரிக்கிறதான என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்வில் இருக்கிறதான எல்லா குறைபாடுகளையும் நீக்கி போடும்படியாய் தண்ணீர் மிகுந்த தேவ நதியினாலே அவர் உன்னை செழிப்பாக்குகிறவராய் இருக்கிறார். எந்தெந்த இடத்தில் வறட்சி இருக்கின்றதோ, எந்தெந்த இடங்களில் மேடுகள் இருக்கிறதோ, எங்கே உனக்குள் துக்கமும் சஞ்சலமும் காணப்படுகிறதோ அந்த இடத்தை அவர் திருத்தி அதை நீர்வளம் பொருந்தினதாய், செழிப்புள்ளதாய், ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் காணப்பட என் தேவன் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனபடியால் அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உன் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறவனாயிரு. அவர் தாமே உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா கரடுகளையும் எல்லா மேடுகளையும் சமப்படுத்தி உன் வாழ்வை தம்முடைய தேவ நதியினால் செழித்தோங்கவும் வளர்ந்தோங்கவும் அவர் பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ கையிடுகிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, என் காலைதோறும் எங்களை கண்ணோக்கி பார்த்து நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இன்று தினத்திலும் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் இங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கின்றதோ அங்கே என் தேவனுடைய ஜீவ நதியானது பாய்ந்தோடி அதன் குறைபாடுகளை சீர்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் என்றென்றும் செழித்திருக்கும்படியாய் செல்வ செழிப்புள்ளவர்களாய் வாழும்படியாக ஆண்டவரே சுகசேமத்தோடு வாழும்படியாக அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.